வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய வைகோ திமுக அதிமுகவினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்றும் மக்கள் அதனை புரிந்து கொண்டு திமுக அதிமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றும் பேசினார். லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த இளவரசர் நேற்று ஒன்று பேசிட்டு இருக்கிறார் பட்டாபிஷேகத்துக்காக. லோக் ஆயுக்தா சட்டம். அப்ப நீங்க என்ன செவ்வாய் கிரகத்தில் இருந்தீங்களா? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க துணை முதலமைச்சர்ல ஏன் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரல? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? மீட்டருக்கு கையெழுத்து போட்டது எந்த கை? ஸ்டாலின் கை. பச்சை துரோகம் தமிழ்நாட்டுக்கு. ஜெயிலுக்கு ஒப்பந்தம் போட்ட ஆட்சி அது கருணாநிதி ஆட்சி. அதிமுகவை பொறுத்தமட்டில் அது ஒரு பாசிஸ்ட் கூடாரம். பாசிஸ்ட் கூடாரம். அது சுயமரியாதை ஒண்ணும் கிடையாது.